மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டார் நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் மம்முட்டி. ரசிகர்களால் மம்முக்கா என்று அழைக்கப்படும் அவர் 350க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மலையாள சினிமாவை பொறுத்தவரை கண்டென்ட் சினிமா என்பர், அதாவது பிரம்மாண்டத்திற்கும் ஹீரோயிசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த வகையில் அண்மை காலமாக இளைஞர்களுக்கே டஃப் கொடுக்கும் அளவிற்கு வித்தியாசமான கதை மட்டுமல்ல, சமூக அக்கறை கொண்ட கதைகளில் நடித்து மலையாள சினிமா உலகை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் மம்முக்கா. 73 வயதாகும் இவர் இப்போதும் அதே துடிப்புடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வருகிறார். தற்போது ரமலான் மாதம் என்பதால் நடிப்பிலிருந்து விலகி நோன்பு இருந்து வரும் மம்முட்டிக்கு சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லை என்றும் அவருக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் சில மலையாள ஊடகங்களில் தகவல்கள் பரவின. மம்முட்டிக்கு புற்றுநோயா என்று கேள்விப்பட்ட மலையாள சினிமா மட்டுமல்ல, மம்முட்டியை நேசிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் பேரிடியாக இருந்தது. ஆனால் அதை மம்முட்டியின் செய்தி தொடர்பாளர் மறுத்த நிலையில் நோன்பு காலம் முடிந்ததும் மம்முட்டி விரைவில் சினிமாவில் நடிப்பார் என சொல்லப்பட்டது. இந்நிலையில் மம்முட்டி தற்போது சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மம்முட்டியின் உடல்நிலை குறித்து அவரது நெருங்கிய நண்பரான நடிகர் தம்பி ஆண்டனி தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார். அதில் பெருங்குடல் புற்றுநோய் கோலன் கோபி மூலம் கண்டறியலாம். 50 வயதை தாண்டிய ஒவ்வொருவரும் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சோதனையை செய்து கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சையோ அல்லது கதிர்வீச்சு மூலமோ இதை எளிதாக குணப்படுத்தலாம். எந்த வழியில் சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர்கள் முடிவு செய்வார்கள். இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பலரும் அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலையாளிகளின் மம்முக்கா முழு ஆரோக்கியமாக இருந்து மீண்டும் படங்களில் ஆக்டிவாக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துக்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மம்முக்காவுக்கு பெருங்குடல் புற்றுநோயா என்று அதிர்ச்சியடைந்ததோடு அவர் விரைவில் குணமாகி நலமுடன் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர். முன்னதாக மம்முட்டி பெயரில் சமீபத்தில் சபரிமலையில் தரிசனம் செய்திருந்தார் மலையாள சினிமாவின் மற்றொரு சூப்பர் ஸ்டார் மோகன்லால். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிமலையில் இருமுடி கட்டிக்கொண்டு தரிசனம் செய்தபோது மம்முட்டியின் முழு பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் மோகன்லால் உஷ பூஜை செய்தார். இது தொடர்பான ரசீது ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வரலானது. இந்நிலையில் இதுகுறித்து எம்புரான் பட ப்ரமோஷன்களில் கலந்து கொண்ட மோகன்லாலிடம் கேட்கப்பட்டது. அதற்கு, நான் அவர் பெயரில் தரிசனம் செய்தது எனது தனிப்பட்ட விஷயம், ஆனால் அந்த ரசீதை யாரோ லீக் செய்துவிட்டனர். ஒருவருக்காக பிரார்த்திக்கும் போது அதை ஏன் வெளியே சொல்ல வேண்டும்? என்னுடைய நண்பர், அவர் சகோதரரும் கூட. அவருக்கு சின்ன பிரச்சனை இருக்கிறது, அது எல்லோருக்கும் இருப்பதுதான். இப்போது அவர் நலமாக இருக்கிறார் என பதில் அளித்திருந்தார் லாலேட்டன். இப்படி தொடர்ந்து மம்முட்டியின் உடல்நிலை குறித்து அவரது ரசிகர்கள் குழப்பத்தோடு இருந்து வருகின்றனர். எது எப்படியோ மம்முட்டிக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விரைவில் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.